ஓம் கினீஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. 12 ராசி நேர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் நாள் பலன்கள் 19/7/2026 ஆடி 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு யோகம் இருக்குது, ராஜயோகம் இருக்குது, கொடீஸ்வர யோகம் இருக்குது, அதை பற்றி பேச போகிறோம். அதாவது எப்படின்னா, தினமும் சில நட்சத்திரத்துக்கு திருநாளாக இருக்கும், யோக நாளாக இருக்கும். நிறைய நேரில் கேட்டாங்க, நான் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தேன். கொடீஸ்வர யோகம் யாருக்கு, இன்று யார் கொடீஸ்வரன், உங்களில் யார் கொடீஸ்வரன், யாருக்கு பணப்புலம் அதிகமாக இருக்கும், அதை பற்றி நிறைய வீடியோ போட்டுருந்தேன். இடையில போட முடியல, நிறைய நேரில் கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு நான் அந்த வீடியோ தினமும் ஒன்று போட்டுருந்தேன். தொடர்ந்து பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது நட்சத்திரத்துக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா நட்சத்திரம் ஒரு நாளைக்கு 2 நட்சத்திரம் வரும். மதியம் வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், மதியத்துக்கு மேலே ஒரு நட்சத்திரம் போயிடும். அதனால் பிரித்து தான் பலன்கள் சொல்ல முடியும். அதனால் பொறுமையாக பாருங்கள். நட்சத்திரத்துக்கு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு சொல்கிறது அந்தளவுக்கு 100% கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒரு நட்சத்திரம் 2 ராசியில் இருக்கும். இப்போ உத்திராட நட்சத்திரம் 2 ராசியில் இருக்கும், தனுசுலேயும் இருக்கும், மகரத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் மேசத்துலேயும் இருக்கும், ரிஷபத்துலேயும் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுபோல் உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்துக்கு யோக பலன் இருக்குது, எந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட நாள் திருநாளாக இருக்குது, அவங்களுக்கு எந்த வழியில் பணம் கிடைக்கும், அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடலாம், அவங்களுடைய லக்கி எண் என்ன, அதெல்லாம் சொல்கிறேன் நான். லக்கி எண்ணுங்கிறது ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன் நான். நீங்கள் உடனே அதை வாங்கி அந்த நம்பர் படி நான் லாடச்சிட்டு வாங்குறேன் சார் சொல்லாதீங்க. அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் சொல்கிறேன் நான். அந்த லக்கி நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, பாஸ்வேர்டுக்கு, ஃபோன் நம்பருக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு தான் அது இருக்கும், மறுநாள் நிற்காது, மாறிடும். ஸோ அந்த லக்கி எண்ணுங்கிறது தினமும் மாறுறது. அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து வேணும்னா ஆதரவு கொடுங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் சொல்லுங்கள், சார் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து போடுங்க, இல்லைனா கூடுதலாக சில தகவல் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன். உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுப்பேன். இப்போ ஜூலை 19ஆம் தேதி ஆடி 3 ஞாயிற்றுக்கிழமை. திதி பஞ்சமி திதி இருக்குது. காலையில் 49 வரைக்கும், 8:49 வரைக்கும். அதுக்கு பின்னாடி சஷ்டி திதி, வளர்பிறை தான். சரியா, வளர்பிறை சஷ்டி திதி பால் முழுக்க இருக்குது. நட்சத்திரம் அப்படி பார்த்தோம்னா மதியம் 12:25 வரைக்கும் உத்திர நட்சத்திரம், 12:25க்கு மேலே அஸ்த நட்சத்திரம். ஸோ சந்திரன் கன்னியில் தான் இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது எந்த நட்சத்திரத்துக்கு யோகமாக இருக்குது, ராஜயோகம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்குதுன்னு வருஷப்படுத்த போகிறேன். பொறுமையாக பாருங்கள். இப்போ தான் இந்த வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். பரணி, பூரம், போராடம் இந்த நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்குது. சரியா, பரணி, பூரம், போராடம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், பூசம், அனுசம், உத்திராடம். சரியா, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே நாளைக்கு யோகமான பலன்களாக பார்க்கப்படுகிறது. சரியா, அதில் குறிப்பாக சில நட்சத்திரத்துக்கு மதிய வரைக்கும் யோகம் இருக்கும். பரணி, பூரம், போராடம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இவங்களுக்கு மதியம் 12:25 வரைக்கும் யோகம் இருக்கும். மதியத்துக்கு மேலே யாருக்கு சார் யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு மேலே யோகம் இருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவங்களுக்கு நாள் முழுக்க யோகம் இருக்கும். இவ்வளோதாங்க. சரியா, ரைட்டு. இப்போ நான் பிரித்து சொல்ல போகிறேன். பொறுமையாக பாருங்கள். இப்போ நாளைக்கு மதியம் வர யோகமுள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், போராடம் இவங்களுக்கு எப்படி சார் யோகம் இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், 1000 லட்சமோ கோடிகளாக புழங்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க, பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், தாயோட அன்பு இருக்கும். இவங்க ஹோட்டல், மார்க்கெட்டு, அது போக பலசரக்கு கடை, அரிசி கடை இது மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அது மூலிமா நல்ல லாபம் வரும். அது லட்சமோ 1000மோ கோடியுமோ வரும். ஸோ இந்த மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 19ஆம் தேதி, ஜூலை 19ஆம் தேதி மதியம் வரைக்கும் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும், தாய் அன்பு நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பாங்க. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் நாள் முழுக்க யோகம் இருக்குது இவங்களுக்கு. சரியா நேரத்தில் ஜூலை 19ஆம் தேதி நாள் முழுக்க யோகம் இருக்குது. இவங்க எப்படின்னா அறிவுபூர்வமாக இருப்பாங்க. சரியா, அறிவுபூர்வமாக இருப்பாங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க, மனதும் செயலும் சிந்தனையும் நல்லாயிருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும், வியாபாரம் சம்மந்தமாக நல்ல லாபம் இருக்கும், வியாபாரம் தொழில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு பணம் லட்சம், 1000 கோடிகள் அந்த அளவுக்கு வரும். அவங்கவுங்க அலோகேஷன், ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். நான் தம்மையில் அப்படி தான் போடுவேன், யாருக்கு கோடிகள் கிடைக்கும்னு சொல்லுவேன். கோடிகள் ஒரு மனிதனுக்கு எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, கோடிகள் தினமும் ஒருத்தர் கிடைக்குது, தினமும் சில பேருக்கு கோடிகளை பெறுறாங்க, அந்த ரொட்டேஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த அமைப்பு இருக்கணும். சரியா நேர்களே, அந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபம் இருக்கும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், குடும்ப சந்தோஷமாக இருக்கலாம்,
ஏதோ ஒரு கிஃப்ட்டாக இருக்கலாம், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு சந்தோஷப்படுத்தலாம், ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்படுவாங்க. அப்படி சந்தோஷப்படுறவங்க பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு வந்து நாள் முழுக்க அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பாங்க, பெண்கள் விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, அறிவுபூர்வமாக இருப்பாங்க, பெண்களால் யோகம் இருக்கும், நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க, கடைக்கண்ணிக்கு போயிட்டு வருவாங்க, துணிமணியெல்லாம் எடுப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து நாள் முழுக்க யோகம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிக அனுகூலம் இருக்கும். சரியா, நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பாங்க, பணம் ஒரு திருப்தியாக இருக்கும். சரியா நேர்களே, அந்த பணம் எவ்வளோன்னு கேட்கக்கூடாது. சரியா, அது வந்து உங்கள் ஜாதக அமைப்பில் தான் சொல்ல முடியும். இது ஒரு நாள் பலன் தான், ஏதோ ஓரளவு தான் என்னால் சொல்ல முடியும் இல்லையா. ஒரு மனிதனுக்கு பெருசாக கிடைக்கணும் அப்படின்னா ஜாதக தசா புத்தி அமைப்பு ப்ளஸ் இந்த கோச்சாரம் எல்லாம் கூடி வரும்போது தான் கோடி நன்மைகள் கிடைக்கும். அதனால் ஒரு நாள் அதை வச்சு சொல்ல முடியாது. அந்த அமைப்பு ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும் அதையும் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். சரியா, உங்கள் நட்சத்திரம் முடிஞ்சு போச்சுன்னு போயிடாதீங்க, முழுமையாக கேளுங்க. கடைசிலையும் சில நல்ல பலன்களை சொல்வேன் நான். அடுத்து வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு மதியத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு மதியத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், திடீர் பணம் வரவு இருக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, நல்ல ஒரு காரியம் நடக்கும். அடுத்து பூசம், மனுஷம், உத்திரட்டாதி மதியத்துக்கு மேலே நல்லாயிருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்களால் யோகம் இருக்கும், ஜவுளி கடை, நகை கடைக்கு போயிட்டு வருவீங்க, ஆடம்பரம் எங்கேனாச்சும் பார்க்கு, பிக்னிக்கு, பீச்சுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லைனா ஒரு மாலுக்கு போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக உல்லாச பயணம் இருக்கும், பொழுதுபோக்கு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அடுத்து சொல்கிறேன். பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரமும் வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அம்பாளை கும்பிடுங்க. மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன் இப்படி அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். அம்பாளுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணலாம். சரியா, பெருமாள் வழிபாடு பண்ணலாம், அம்மனையும் வழிபாடு பண்ணலாம். சரியா, வீட்டிலே பூஜை அறையில் பெருமாளுடைய நாமத்தையும் அம்மனுடைய நாமத்தையும் சொல்லுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லலாம். சரியா, நிறைய இருக்குது. கோவிந்தா போட்டி, கோபாலா போட்டி, கோதர்ஷனா போட்டி, மாதவா போட்டி, மைசூதனா போட்டி அப்படின்னு சொல்லலாம். அம்பாளுடைய நாமத்தையும் சொல்லலாம். ஆதிபராசக்தி அம்பாளுடைய நாமத்தையும் சொல்லலாம். மதுரை மீனாட்சி போட்டி, காஞ்சி காமாட்சி போட்டி, காசி விசாலாட்சி போட்டி, திருக்கடூர் அபிராமண்ணை போட்டி, சீர்காழி திருபுர சுந்தரி அப்படின்னு இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் பிறந்தவங்க சொல்லலாம். நான் வந்து இந்த முக்கியமான யோக நட்சத்திரத்தை தான் சொல்கிறேன், மற்ற நட்சத்திரத்தெல்லாம் சொல்லலை. சரியா, அதனால் நீங்கள் நினைக்கிறனால நம்ம நட்சத்திரம் வரலைன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு நாளைக்கு யோகம் இல்லைன்னு அர்த்தம். 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு யோகம் இல்லை, நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். 19/7/2027 அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு அர்த்தம். இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். சரியா, அதனால தான் சொல்கிறேன். இவங்க தான் வந்து கோடிகளையோ 1000மோ லட்சத்தையோ பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஸோ திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடையும் அம்மன் வழிபாடும் பண்ணுங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் பெருமாளையும் கும்பிடுங்க. சரியா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைனா மகாலட்சுமி பெருமாளையும் வீட்டில் கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை கும்பிடலாம். காலையிலே கும்பிட்டீங்கன்னா மதியத்துக்கு மேலே நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இவங்க வந்து மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். காலையில் மகாலட்சுமியை கும்பிட்டிங்கன்னா மதியத்துக்கு மேலே யோக நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா, இவங்களுக்கு மதியத்துக்கு மேலே தான் யோகம் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜூலை 19ஆம் தேதி எந்த நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்கும் அதை 2 பிரிவாக பிரிச்சிருக்கேன். பிஃபோர் நூன், ஆஃப்டர் நூன், மதியம் வரைக்கும், மதியத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு தான் யோகமாக இருக்குது. மற்றவங்களுக்குலாம் யோகம் இல்லை. மற்றவங்களுக்கு நார்மலாக இருக்கும், கவனமாக இருங்க. சரியா, இந்த நட்சத்திரம் இல்லாதவர்கள் நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ எந்தெந்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு பரிபூர்ணமாக யோகமாக இருக்குது அதை ஒரு மறுபடியும் சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். பரணி, பூரம், போராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர நேயர்களுக்கு எத்தனை நட்சத்திரம்? 4, 4, 2, 6, 6, 3, 18 நட்சத்திர நேயர்களுக்கும் நாளை வந்து நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இல்லாமல் இறைவன் அருளால் இந்த நட்சத்திர நேயர்கள் சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் பெறட்டும். இதுபோக மற்ற நட்சத்திர நேயர்கள் 27 நட்சத்திரத்தில் இந்த 18 நட்சத்திரம் போக மீது 9 நட்சத்திர நேயர்களும் இறைவன் அருளால் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலையுடன் நீடோடி வாழ வேண்டும், நிறைந்த வளம் பெற வேண்டும். ஒட்டுமொத்தமாக 27 நட்சத்திர நேயர்களும் 12 ராசி நேயர்களுக்கும் நல்லது ஒரு நாளாக அமையட்டும். நட்சத்திர பலன்களை தான் கரெக்டாக நிற்கும். சரியா, ராசிக்கு சொல்கிறதெல்லாம் பொதுவாக சொல்கிறது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஷார்ட் வீடியோவை தான் போட்டிருக்கிறேன், ரொம்ப எல்லாம் நீட்டி முழங்கலை, சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு உள்ளே தான், 24 மணி நேரத்துக்கு உள்ளே தான். அந்த 24 மணி நேரத்துலையும் நம்ம வந்து ஒரு 16 மணி நேரம் தான் முழிச்சிட்ருப்போம், 8 மணி நேரம் தூங்கிடுவோம். சரியா, தூக்கத்தில் பொழுது போயிடும். ஸோ அந்த 16 மணி நேரத்துக்கு இவ்வளோ நடக்கும்.
சரியா நேர்களே? 16 மணி நேரத்தில் நடக்கிற அந்த செயல்பாடுகள் டிரான்சாக்ஷன் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எரியூரில் நிறையட்டும், இன்பம் பெருகட்டும். வாழ்க வளமுடன்.